ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போது அனுபவித்து வருகிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள், அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கை இழந்துவிடாதே. நான் இருக்கிறேன். உனக்காக இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் என்னிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தாய். சாயி இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் எனது துவாரகாமையின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். சில நேரங்களில் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம் தோன்றுகிறது. நான் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று. நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்று தானே கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்கத்தானே நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும்போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளை, உனக்கு நான் செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கிருக்கிறது. அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனெனில் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. நீ கவலையில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம், தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கும். என்றும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் சாயப்பா என்றும் விரும்புகிறேன். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து உன்னை பாதுகாப்பேன். உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. கனவுகள் மெய்ப்படப் போகிறது. உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம், அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய். எப்போது என்னை நீ நெஞ்சில் சுமந்தாயோ அக்கணமே உனது கர்ம பலன்களை விலக்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நீ உணர்வாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். அல்லும் பகலும் என்றும் எப்போதும் சாய்பாபாவின் நாமத்தை வாயாலும் மனதாலும் உச்சரித்து கொண்டே இரு. சாயி சாயி என்று சொன்னால் போதும், துன்பங்கள் ஓடும்.
துயரங்கள் தீரும், இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனத்தோடும் உன் கடமையை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய பணிக்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். உனக்கு எப்போதும் என்றும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.